நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா உங்களுக்கு நல்லா பாக்குற மாதிரி அவங்க எப்படி அந்த இதை நோக்கி வராங்க, பேஷனை நோக்கி வராங்களான்ற கதை அப்படி வரும். அது நல்லா இருக்கு ப்ரோ. இவனோட மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு சஸ்பென்ஸான ஒரு பழைய படத்துல இருந்து பாட்டு வருது. ஆக்சுவலா அது எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு படம். ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ, இதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கணும். எப்படி வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலியில் வந்தாலும் ஒரு ஒரு மேரேஜ்ன்ற வாழ்க்கைக்கு போனாலும் நம்ம வந்து இந்த இதை முக்கியம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் மாட்டுறாங்க. ஸோ வந்து கம்பேக் பண்ணுறோம். ஆக்சுவலி பாட்டு நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும். அந்த பாட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும். லாக்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து இந்த பேஷன் நோக்கி கதைனால கதை வந்து அப்படியே வந்து அதோட மூவ் ஆனதுனால நம்ம வந்து இந்த லாக்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது வந்து அந்த கதையை நோக்கி போறதுனால பார்க்க நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஸ்லோவெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா 10க்கு 8.5 to 9 கொடுக்கலாம். மூவி நல்லா இருந்தது, நான் நல்லா ஃபீல் குட்டா இருந்தது மூவி, பார்க்கலாம். இது கவினோட ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எலனோட டைரக்ஷன் எப்பயும் போல தான். பியார் பிரேம காதலுக்கு அப்புறம் பார்க்குறோம், ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான். யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பயங்கரமா இருக்கு. யுவன் தெரிக்க விட்டுருக்காரு படத்துல. புதுப்பேட்டையில இருந்து அந்த ஒரு நாள் சாங் போட்டிருக்காரு. ஐயோ, தேட்டரே எல்லாருமே மறந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு படம். நல்ல ஃபீல் குட்டா இருந்தது. ஆமா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாஃப்ல. சீக்கிரமே முடிச்சிருக்கலாம், அது டக்குன்னு காட்டிக்கலாம். அவங்க கொஞ்சம் இழுத்துட்டாங்க. மற்றபடி படம் ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும், பார்க்கலாம். 7.5 கொடுப்போம் ப்ரோ. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். கவினோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. ஸோ வந்து சினிமா வந்து ரிலேட்டடா யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க சூப்பரா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வேற யுவனோட பிஜிஎம்லாம் நல்லா இருக்குண்ணே. சரிங்களா, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செம்ம ஃபீலிங்கா இருக்கும். அதுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும். அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் செம்மையா எடுத்திருப்பாங்க. அதுலயே நீங்க கவினோட ஆக்டிங் வந்து பாத்துரலாம், செம்மையா பண்ணிருப்பாரு. அதுல வந்து லைட்டா ஒரு கண்ணை மூண்டா கூட அந்த டேக் வந்து ஒரு 5 நிமிஷம் சீன், அது கண்டினியூவா எடுத்திருப்பாங்க. அந்த டேக் இதா இருந்தா கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க எப்படி வேற கண்ணு வருது பாருங்க தண்ணி, அந்த மாதிரி எண்டிங்ல வந்து செம்மையா கொஞ்சம் கண்ணு கலங்கிருச்சு. அப்படி ஆமா, சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. பிளஸ் வந்து மோட்டிவேஷனலா வந்து அப்பா வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. அப்பா வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணணும். ட்ரீமுக்காக ஓடிக்கிட்டு இருக்கவங்க வந்து அப்பா வந்து சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். லவ் போனாலுமே நம்ம திரும்பி எந்திரிச்சு வரணும்ன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு. 2 ஹீரோயின் இருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து லவ் பண்ணிட்டு விட்டு போயிருவாங்க. செகண்ட் ஹீரோயின் வந்து லவ் பண்ணாமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அப்புறம் கடைசியில் அவங்களும் டெத் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. செம்மையா கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கேட்டீங்கன்னா ஹீரோனே வேணாம் தான் சொல்லுவேன். கவின் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிருக்காரு. ஆமா, அடுத்த தளபதி படத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படி நீங்களா சொல்லிக்க வேண்டியதுதான். இது வந்து நம்ம சினிமா மீடியா இருக்கிறவங்கள வந்து மேட்ச் ஆகும் ப்ரோ, நம்மளுக்கு எல்லாம் மேட்ச் ஆகும். ஸோ நார்மல் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ட்ரீமுக்காக ஓடுவாங்க, லைஃப்ல கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்குலாம் வந்து செம்மையா கொஞ்சம் மேட்ச் ஆகும் ப்ரோ. ஸோ நீங்களும் வந்து நைட் ஷோ பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க தயவுசெய்து. பெஸ்ட் இது. அவரு 4 படம் நடிச்சிருக்காரு. 4ல இது பெஸ்ட் படம். படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவர் வந்து நொறுக்கிட்டாரு ப்ரோ. உண்மையிலே சூப்பரா நல்லா செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அதான் சொல்றேன்ல, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு ரொம்ப கனவு துரத்திட்டு போறான்ல, அந்த இது வந்துட்டு எதா இருந்தாலும் வந்துட்டு நீ பிடிவாதமா பிடிச்சி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்கல்ல, அதனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது உண்மையிலே நொறுக்கிட்டாரு, செம்ம தரமா சூப்பரா இருந்துச்சு. இவனாலே வந்துட்டு எப்பவுமே தரம் தான். அது அப்படிலாம் கிடையாது ப்ரோ. வந்துட்டு ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு தான் காலாவதி விடும். அது அந்த ஒரு வாட்டி ஒன்றும் நம்ம இது பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தூங்குறதுக்காக ஒரு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க நைட்ல. அதெல்லாம் பார்த்தோம்னா இப்ப வந்துட்டு நல்லா இல்ல, இது அந்த கோட் பாட்டு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு ஈவன் சாங் தான் கேட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லாதான் ப்ரோ இருந்துச்சு சார். ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி லைஃப்ல ஜெயிக்கிறது சாமியா, அது செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் ஒரு சில பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அப்பா இருந்தா செம்மையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு சார். ஸ்டார் மூவி தான் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு படமாகவே கொடுத்துருக்காங்க. அதுதான் படத்தோட ஹைலைட். ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆச்சுனாலுமே டோட்டல் படமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாம போயிடும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்லா இருந்தால் தான் அதை நம்மளோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அவருமே சரி, அவர் கூட இருக்க கேரக்டருமே சரி, அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் எல்லா கேரக்டருமே வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளால அது வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது, படத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம அதை உட்காந்து பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு இதாகவே பண்ணிருக்காங்க.
வேற என்ன உங்களுக்கு வந்து படத்துல பார்க்கும்போது இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்ல படமா எடுத்துருக்கலான்ற மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம அப்படி சொல்லும், ஏன்னா இது ஒரு ஹீரோ படம், மாஸ் ஃபிலிம் படம், இல்ல ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க படம்னா நம்ம சொல்லியிருக்கலாம் ஃபைட் கொஞ்சம் கம்மி பண்றலாம் இல்ல அதிகப்படுத்திருக்கலாம்னு. ஆனா இது அப்படிப்பட்ட ஒரு படம் இல்ல. என்ன மாதிரி ஜானர் படம் அது? அதான் ஒருத்தன் அவன் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறான், ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறான், அவன் எப்படி ஆனான் அப்படின்றதா இதோட கதை. ஸோ அந்த ஒரு இதுல வந்துட்டு அவரு அதை காட்டின விதமே ரொம்ப சூப்பரா காட்டிருப்பாங்க. ஏன்னா அதுல எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சு ஓரளவு கடைசியில போயிட்டு அதை முடிச்சிருப்பாங்க. அண்ட் கடைசியில ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும், அது எல்லாமே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இப்படிதான் காமிச்சிருப்பாங்களான்னு. ஸோ அது நல்ல ஒரு விதமா அவங்க காமிச்சிருக்காங்க. ஸ்டார் ஆகணும்னு எதிர்பார்த்து ஒருத்தர் வராரு, ஒரு ஸ்டார். ஆமா, சும்மா நம்ம ஆசைப்பட்டா நம்ம ஆக மாட்டோம், நம்ம அதுக்காக இறங்கி வேலை செய்யணும். அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம மூவ் ஆகணும். ஸோ நம்ம டவுன் ஆயிட்டோன்றதுனால நம்ம அதை விட்டு போகவும் கூடாதுல. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டா எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதான் அது ஒரு விஷயம் நடக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் படமா தான் இருக்கும். மோட்டிவேஷன் நல்ல ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா சும்மா 4-5 ரீல்ஸ் பண்ணலாம் ஸ்டார் ஆயிட முடியாது, அதுக்காக நம்ம உழைக்கணும், 4 இடத்துக்கு போகணும் வரணும். ஸோ அதுல 1008 விஷயம் இருக்கு. நம்ம சும்மா 4 வீடியோ பண்றோம் நம்ம ஸ்டார் ஆயிடுவோம் இல்லை நம்ம ஸ்டார் ஆயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம உட்காந்து அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். அது நம்மளுக்கு திருப்பி ஒன்று பிரச்சனை தான் தரும் ஸ்டார்டிங்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம அதுல வந்து ப்ளஸ்ஸா போக முடியுன்றதான் இந்த படத்தோட நம்ம நல்ல விஷயம், எடுத்துக்கூடிய விஷயம் இந்த படத்துல. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு இதுவுமே சீனுமே வந்து ஆக்வர்டாவோ வல்கராவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் யார் பிரேமா காதெல்லாம் பண்ணினாக்கா இது அப்படிலாம் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படமா, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி நல்லா சேர்ந்து பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு.